கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. செம அப்படியே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் என்னடி மறந்துட்டியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சபையில் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, இவ ஒருத்தி அப்படின்ற மாதிரி சகுனி மனசில் நினச்சிக்கிட்டே இரு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணு இருக்காங்க இல்லையா தீபா, மாப்பிள்ளைக்கிட்டே ஏதோ தனியாக பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்தத்திக்கு ஐஸ்வர்யாக்கா எரிச்சு தாங்க முடியல. ஐயோ கன்றாவி, இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையெழுத்தில் எழுதியிருக்கு, இதை சொன்னால் நம்ம கெட்டவங்களாயிடுவோம், எதுக்கு இந்த கொடுமையை பார்த்துட்டு பேசாமல் நின்ற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மாப்பிள்ளை சார் நீங்கள் தனியாக பேச ஓகேவா அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க, உங்ககிட்ட கேட்டது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி, போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்த்தி மாடியில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பின்னாடி வந்துட்டு நம்ம பொண்ணு போகிறாங்க. கார்த்தி தீபாவை பார்க்க, தீபா வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே போய் நிற்கிறாங்க. ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. அதாவது புதுசாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம்மா. என்னதான் இது கிரிஞ்சாக தெரிஞ்சாலும் ஆனால் கார்த்தி இதில் ஆக்ட் பண்ணி தீபா ஆன்சர் சொல்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. ஏன்னா செம்பருத்தியில் கார்த்தி வந்துட்டு ஒரு லவ்வபிள் ரொமான்டிக் பாயாக பார்த்துட்டு மறுபடியும் எப்போ அவர் அந்த மாதிரிலாம் அவரோட ஆக்ஷனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது சும்மா லைட்டாக இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வருது, நல்லா தான் இருக்குது. தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, என் பேர் வந்துட்டு கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, ஓஹோ அப்படியா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிடிக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க கார்த்தி அவங்களோட படிப்பை சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி கேட்குறாங்க, நானும் அங்கே எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் 12 வரைக்கும் படிச்சிருக்கேன், ஆனால் 12 பெயிலுங்க, 10 பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி எஸ்எஸ்எல்சி பெய்டுடா ஆனால் 10 பாஸ் என்ன அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமா சிக்கன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும், வேறு என்ன பிடிக்கும், உங்களுக்கு ஒயிட் பிடிக்குமா பிளாக் பிடிக்குமா ப்ளூ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பிளாக் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, எனக்கும் பிளாக் தான் பிடிக்கும், பார்த்தீங்களா எப்படி கோஇன்சிடென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது போங்காட்டமாக இருக்குப்பா, அது என்ன எனக்கு பிடிச்சதே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ப முடியாது, நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொன்னது தீபா சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இனிமேல் உங்களில் பாதி நான் தானே, அதனால் உங்களுக்கு பிடிச்சதானே எனக்கு பிடிக்கணும், எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாது, இனிமேல் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதுக்கெல்லாம் சரிதான், என்ன பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நான் என் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கீழே போயிடுறாங்க. தீபா வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே வராங்க. அம்மா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னதும் கார்த்தி எங்கள் அம்மாக்கே பிடிச்சிருச்சு அப்போ எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் சிரிக்கிறாங்க. தீபாக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சைடு ரம்யாவுக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஆனால் ஒன்று, இந்த கல்யாண சீக்வன்ஸ் வரங்குலையுமே கார்த்தியும் தீபாவும் வந்துட்டு லவ் சீன் வந்துருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேருந்தே என்ன நமக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னா, தீபாவுக்கு கார்த்தி மேலே லவ் இருக்குது, கார்த்திக்கு தீபா மேலே லவ் எதுவும் வரல, பட் ஒய்ஃபை வந்துட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கன்வே பண்ணுறாங்க. பட் லவ் வந்ததுக்கப்புறம் தீபா சொல்லுவாங்க இல்லையா, வா போன் என்னை உரிமையாக கூப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஆசையை வந்துட்டு இவ்வளோ ஓப்பனாலாம் யாராலையும் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சொல்லிட்டாங்க. கார்த்தி தான் வந்துட்டு லவ் வந்துச்சுன்னா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் கல்யாண சீனில் ரியாவும் அந்த 7 ரம்யாவும் சேர்ந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க.